வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி இனிதே தொடங்குகிறது. நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி. அனைவரும் இவ்வளவு நேரம் இஸ்லாமிய தோழர்கள் தொழுகையில ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் நோன்பு திறக்கக்கூடிய முக்கிய நிகழ்வு இருந்தது. அதற்காக அமைதியாக காத்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் நியூஸ் தமிழ் சார்பில் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நியூஸ் தமிழ் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த தேர்தல் பயணம் நிகழ்ச்சியை பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியை நடத்துவதில் பெருமை கொள்கிறது. முதல்ல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை பொறுத்தவரையில 2022 தொடங்கி தொடர்ந்து இந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி தொலைக்காட்சியாக உயர்ந்து நிற்கிறது. அதற்கு காரணம் குரலற்றவர்களுடைய குரலாக தமிழ்நாட்டில் ஓங்கி ஒலிக்கக்கூடிய தொலைக்காட்சியாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி இருக்கின்றது. இன்றைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும், நெசவாளர்கள் பிரச்சனையாக இருந்தாலும், டெல்டா மாவட்டங்களே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும், கனிம வளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி, மணல், மலை உள்ளிட்ட இயற்கை வளங்கள் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் களத்தில் நிற்பது நியூஸ் தமிழ் சேனலாக இருக்கின்றது. அதன் காரணமாக மக்களுடைய பேராதரவின் காரணமாக தொடங்கப்பட்ட ஒரு சில ஆண்டுகளிலேயே முதலிடத்தில் வந்து நிற்கக்கூடிய ஒரு முன்னணி தொலைக்காட்சியாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி மாறி இருக்கின்றது. மக்களுக்கு இந்த நேரத்தில் நியூஸ் தமிழ் நன்றி தெரிவிக்கின்றது. இப்ப வழக்கமா ஒரு மாவட்டத்துக்கு போனோம் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும். இப்ப காஞ்சிபுரத்துக்கு வந்த பிறகு நான் எந்த சிறப்பை பத்தி பேசுறதுனே தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா ஆன்மீக நகரமா இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா ஏரி மாவட்டம்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் பார்த்தா தொழில் நகரம்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் பார்த்தா திருவிழா நகரம்னு சொல்றாங்க. இப்படி தமிழ்நாட்டுல காஞ்சி பட்டு வேணுமா, அதுக்கும் காஞ்சிபுரம் தான் இருக்கு. அதாவது பட்டுன்னு சொன்னாலே காஞ்சிபுரம் தான். சிறந்த தொழிற்சாலைகள் வேணுமா, அதற்கு காஞ்சிபுரம் உதாரணமா இருக்கு. அது எல்லாத்துக்கும் மேல பேரறிஞர் அண்ணா பிறந்த மண், அது ஒரு முக்கியமான விஷயம். காஞ்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பெருமையான ஒரு விஷயமாக அண்ணா பிறந்த மண்ணில் நியூஸ் தமிழ் தங்களுடைய தேர்தல் பயணத்தை தொடர்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து பல்வேறு சிறப்புகள் காஞ்சி மண்ணுக்கு இருக்கின்றது. அவற்றை பற்றி சொல்வதற்கு நேரம் போதாது. நம்முடைய தலைவர்கள், நம்முடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள், அவர்கள் பேச போகிறார்கள். முதல்ல சார் உங்க எல்லாருக்கும் ஒரு 5 நிமிடங்கள். இந்த 5 நிமிடங்கள்ல நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அந்த கருத்தை முதல்ல சொல்லிடலாம். இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் தவிர்க்கவே முடியாத ஒரு முக்கிய மாவட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கு. காஞ்சிபுரத்தில் அதிமுகவும் பலமுறை ஆட்சி செய்திருக்கிறது, திமுகவும் பலமுறை ஆட்சி செய்திருக்கிறது. அதாவது உங்களோட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர், உத்தரமேரூர் 3 முக்கிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டமாக காஞ்சிபுரம் இருக்கு. இப்ப இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரு வளர்ந்த மாவட்டம் அல்லது வேகமாக வளரக்கூடிய ஒரு மாவட்டமா இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ஆட்சியில் இருந்த திமுகவா, ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவா அல்லது ஏற்கனவே ஆட்சியில் இருந்த அதிமுகவா? இதுதான் என்னுடைய முதல் சுற்றுக்கான கேள்வி. இதுல காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம், அதுக்கு திமுக தான் நீங்க எப்படி சொல்றீங்க? உங்களுடைய முன்னுரையை நீங்க தொடரலாம். ஒரு 5 நிமிடத்துல வேகமா உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படும். உங்களுடைய சுற்றுகள் வரும்போது நீங்கள் பேசலாம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை வணங்கி, நம்மளுடைய உறவினர்களை கூட பக்கத்துல பார்க்க பயந்த கொடிய கொரோனா காலத்தில் கூட நம்மளுடைய கழக தலைவர் அவர்கள் வந்து எதற்குமே அஞ்சாம கொரோனா வார்டுக்குள்ள போயிட்டு அந்த நோயாளிகளை சந்திச்சு நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் கூறிய ஒரு பெரிய முதலமைச்சர் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களையும் வணங்கி, இன்னைக்கு சார் கேட்ட மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படின்னாலே எந்த பீரியட்ல வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. முக்கியமா சொல்லணும்னா காஞ்சிபுரம் மாவட்டம் வளர்ச்சி அடைஞ்சது எங்க திமுக ஆட்சியில அப்படிங்கறதுல இங்க இருக்க எல்லாருமே அதை கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. நான் மாநகராட்சி சார்பாகவும் சொல்றேன், அதே போல மாவட்டம் சார்பாகவும் சொல்றேன். காஞ்சிபுரம் மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்டது. பல்வேறு நீண்டகால கோரிக்கை வந்து நமக்கு இருந்துட்டு இருந்தது, காஞ்சிபுரத்தை வந்து மாநகராட்சியா தரம் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோரிக்கை நிறைவேற்றியது எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 2021. அதன் பிறகு மகளிருக்கு என்னைக்குமே வந்துட்டு முன்னுரிமை கொடுக்கும் வகையில ஈரோடு தந்தை பெரியார் பிறந்த ஊர், அதே போல காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா பிறந்த ஊர், இந்த 2 ஊருக்குமே மகளிர் தான் மேயரா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக எங்க 2 பேரையுமே ஒரு பெருமை மிக்க ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு வச்சிருக்காங்க தலைவர் அவர்கள். அதற்காக தலைவர் அவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் பல மேடைகளை நன்றி சொல்லியிருக்கோம், இன்னைக்கு நன்றி சொல்லியிருக்கோம். காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆன உடனே நமக்கு பல்வேறு திட்டங்கள் நம்ம காஞ்சிபுரத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க.
அதில் பார்த்தோம்னா முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய மஞ்சள் நீர் கால்வாய் சொல்லலாம். நீங்கள் 5 மினிட்ஸ்னு சொன்னதுனால நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா எங்களுக்கு திட்டங்கள் நிறைய இருக்கு. தலைவர் அவர்கள் வந்து நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மினிட்ஸ் சொல்லி முடிச்சிடறேன். ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா வந்துட்டு மாநகராட்சி தரம் உயர்த்தின பிறகு ஃபர்ஸ்ட் வந்து சிறப்பு நிதியா ஒரு 10 கோடி கொடுத்திருந்தாங்க. அதன் மூலமாக இன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு மாநகராட்சி கட்டிடம் உருவாயிட்டு இருக்கு. அதை எல்லாருமே கண்கூட பார்த்துட்டு இருக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா மஞ்சள் நீர் கால்வாய் அது வந்து இன்னைக்கு புனரமைக்கப்பட்டு இன்னைக்கு வந்து அது வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு. நம்மளுடைய வேகவதி ஆற்றின் குறுக்கே 2 பாலங்கள், ஒன்னு வந்து பார்த்தோம்னா நெசவாளர்கள் நிறைந்த முருகன் குடியிருப்பு, அதே போல வரராஜா குடியிருப்பு, இந்த பகுதியும் நம்மளுடைய நெடுஞ்சாலையும் இணைக்கும் வகையில் ஒரு பாலம், அதே போல நம்மளுடைய தாயார் குளம், அதே போல நம்மளுடைய பிள்ளையார் பாளையம், இது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம். இந்த 2 பாலங்கள் நம்மளுடைய காஞ்சிபுரம் மாநகராட்சியில வேலைகள் ரொம்ப தீவிரமா நடந்து கொண்டு இருக்கு. அதே போல 2 மார்க்கெட்ஸ் நமக்கு நேரு மார்க்கெட் ரெண்டுமே வந்து ஹிஸ்டாரிக்கல் மார்க்கெட்ஸ். நீண்ட நாள் கோரிக்கை அந்த 2 மார்க்கெட்டையும் வந்து புதிதாக கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நம்ம கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க தான் கொடுத்திருக்கிறாங்க. மாணவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு மாணவன் படிச்சாதான் அவங்களுடைய 7 தலைமுறையும் படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வகையில மாணவர்கள் திறன் மேம்பட அறிவுசார் மையங்கள் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தான் நம்ம காஞ்சிபுரத்தை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு பல மாநகராட்சிகளுக்கும் கொடுத்திருக்காங்க. சிஎம் ஸ்பேசஸ் முதல்வர் படைப்பகம் இன்னைக்கு வந்து ஐடில ஒர்க் பண்ணிட்டு நான் வந்திருக்கிறேன். ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா யார் வேணும்னாலும் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அது ஒரு கம்மி விலையில இன்னைக்கு நம்ம ஒரு ஐடி ஸ்பேஸ் ரெடி பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த பெங்களூர்ல அந்த மாதிரி ஊர்கள்ல தான் இருக்கு. ஆனா நம்ம கவர்மெண்டே இன்னைக்கு நம்ம இளைஞர்களோட நலனை கருதி இன்னைக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு ரொம்ப வேகமா பணிகள் நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய நமக்கு நாமே திட்டம் மூலமாக காஞ்சிபுரத்துல வந்து மின் மயானம் இது கட்டிட்டு இருக்கோம். கட்டி முடிச்சுட்டு இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வந்துடுச்சு. சாலைகள் நமக்கு நாமே மூலமாக பண்ணியிருக்கிறோம்.